பிசாசு எனக்கு பயப்படுமா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். பிலிப்பியர் 2:10. கொடியவர்களாயிருந்த பிசாசு பிடித்த இருவர் இயேசுவை பார்த்தவுடனே தங்களை பன்றிக் கூட்டத்தில் அனுப்பிவிட வேண்டிக் கொண்டதிலிருந்து பிசாசுகள் இயேசுவிற்கு எவ்வளவு பயப்படுகின்றன என்பதை நாம் மத்தேயு 8:28 அறிந்து கொள்ள முடிகிறது. சிலுவை மரணத்தின் மூலமாக பிசாசை நம் இயேசு வென்றுவிட்டார். இயேசுவின் வெற்றி அவரது பிள்ளைகளாகிய நமக்கும் நம்மை கட்டுப்படுத்த நினைக்கும் ஆவிகளிடம் இருந்தும் வெற்றியை தரும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. என்றைக்கு நாம் நமது பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடம் அறிக்கை செய்து அவரது தூய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரின் பிள்ளைகளாக மாறிவிட்டோமோ அன்றைக்கு நாம் பிசாசின் மேல் வெற்றி கொண்ட இயேசுவின் ஆளுகைக்குள் வந்துவிட்டோம் என்று அர்த்தம். பாவங்கள் செய்து இருளில் வாழ்ந்து வந்த பழைய மனிதனை களைந்து போட்டு ரோமையர் 6:6 கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதராக மாறும் பொழுது பிசாசின் மேல் மிகவும் எளிதாக வெற்றி கொள்ள முடியும். பிசாசு இயேசு என்ற பெயருக்கு முன்பாக நடுங்குவது மட்டுமல்ல, மண்டியிடும். இவ்வுலகில் நடப்பது என்ன? பிசாசை வெற்றி கொண்ட இயேசுவை சார்ந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பிசாசிற்கு பயந்து மந்திரவாதிகளையும் செய்வினைகளையும் தாயத்துகளையும் தகடுகளையும் விபூதி மஞ்சள் எலுமிச்சை என்று ஆண்டவர் அருவருக்கத்தக்க காரியங்களை செய்யும் மக்களை பார்த்து நம் தேவன் வருத்தப்பட மாட்டாரா? தன் உயிரை தன் இரத்தத்தை விலை கிரயமாக கொடுத்து பிசாசின் பிடியிலிருந்து மனிதனை மீட்ட அவரை வேதனைப்படுத்தும்படியாக திரும்பவும் பிசாசிற்கு பயந்து பிசாசின் அடிமைகளாக மாறும் மனிதர்களை என்னவென்று சொல்லுவது? இயேசுவின் இரத்தம் ஜெயம். பிசாசின் தலையை நசுக்கியவர் என் இயேசு என்று விசுவாச இறை வார்த்தைகளை கூறி இயேசுவின் இரத்தத்தை நம்மேலும் நம் வீட்டிலும் தெளித்தால் நம்மை விட்டு பிசாசு தலை தெறிக்க ஓடுவான். இதை விடுத்து அவனை நம் வீட்டிற்குள் வரவழைக்கும் எந்த மந்திரவாத செயல்களையும் நாள் நட்சத்திரம் கைரேகை ஜோசியம் பார்த்தல் செய்வினை என்றெல்லாம் அனைத்து காரியங்களையும் செய்யாமலும் நினையாமலும் மந்திரவாத பொருட்களை வீட்டில் வைக்காமலும் இருந்தாலே போதும். அவன் நம்மேல் ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. அவனை நம்மை விட்டு ஓட்டக்கூடிய ஒரே ஆயுதம் இயேசு கிறிஸ்து என்ற நாம மந்திரம்தான். பிசாசை துரத்த நம் தேவன் நமக்கு அனைத்து அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 10:1 ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன. லூக்கா 10:17 என்று சீடர்கள் சொன்னதையும் புனித பவுல் குறி சொல்லும் ஆவியை கொண்டிருந்த பெண்ணிடமிருந்து பிசாசை துரத்தியதையும் நாம் திருத்தூதர் பணிகளில் வாசிக்கின்றோம். ஆக தேவன் அவரது பிள்ளைகளாகிய நமக்கு பிசாசுகளை ஓட்டக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் பிசாசுகளை துரத்தும் பொழுது எச்சரிக்கையாக, அதாவது தூயவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவை நம்மை துரத்தும். திருத்தூதர் பணிகள் 19:15 பிசாசை குறித்து ஒரு நாளும் நாம் பயப்படக்கூடாது. எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போய்விடுவான். யாக்கோபு 4:7 எபேசியர் 6:10-18 கூறப்பட்டுள்ள ஆயுதங்களை தரித்தவர்களாய் கெர்ச்சிக்கும் சிங்கம் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற 1 பேதுரு 5:8 பிசாசை இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து நம்மால் நிச்சயம் விரட்ட முடியும். இயேசுவின் பிள்ளைகளாக மாறிவிட்ட நமக்கு பிசாசுகளை குறித்த பயம் இருக்கவே கூடாது. அன்பானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் பிசாசுகளின் மேல் அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை அவன் மேல் வெற்றி பெற வைக்கிறார். இதை நாம் மறக்காமல் அவன் மேல் அதிகாரம் கொண்டவர்களாய் இந்த உலகத்தை நாம் வலம் வருவோம். ஜெபம் செய்வோம். பிசாசின் தலையை மிதித்த எங்கள் அன்பு தெய்வமே, பிசாசை குறித்து சிறிதளவும் நாங்கள் பயப்படாமல் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவனை ஒரு செத்த பாம்பாக நினைத்து அவனை வெல்லக்கூடிய பலனை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சுகிறோம். ஆமென்.